கர்த்தாவே, இந்த வேளையில் உங்களை நாம் மைப்படுவதாக தொடர்ந்து கிரியை செய்வீராக. இயேசுப்பா, இந்த காலை நேரத்தில் நாங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்துங்க. உம்முடைய மகிமை காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், இதை இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி நீங்கள் அற்பமாக எண்ணாதபடி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை வரவழைக்கிறேன். நீங்கள் இதை ஒரு முறை கேட்பீர்களே, ஆனால் முழுவதும் ஓராண்டிலே ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள். எத்தனை முறை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இதனுடைய நன்மைகள் இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் செயல்படுத்துகிறார். நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் இதிலிருந்து தான் வருகிறது. ஒருவர் சொல்லுகிறதை விட நேரடியாக இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நீங்கள் படிக்க சில வேளை வேதம் எப்பொழுதும் நம்முடைய கரத்தில் இராது. ஆனால் இந்த சொல்லி எப்பொழுதும் நம்முடைய கரத்தில் இருக்கும் பொழுது இதை நாம் போட்டு கேட்கலாம். இது உங்களுக்கு ஒரு வசதி. வேலை நேரங்களிலும் கூட இதை போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும். இதே போல் பயணங்களிலும் இதை போட்டு கேட்கலாம். சில வேளை படுக்கையிலும் கூட இதை போட்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 அதிகாரங்கள். தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராயிருக்கிற சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடு பேசி, அவனும் அவனுடைய கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்க மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமை கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத்தீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தருடைய தாசனாகி மோசே வனாந்திரத்திலே பண்ண தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகி ஊரியின் குமாரன் பெசலேயல் எல்லாம் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தருடைய வாசலுக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியில் தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்தது போல என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதியாவதாக. தேவரீர் பூமியின் தோளத்தனையாக ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாக இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பலஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுஷையும் கேளாமலும் நான் முன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானம் விவேகமுள்ள தரித்திரர்களும் அல்லாமல் உனக்கு முன்னே இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இப்படி சாலமோன் கிபியோன் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்ததியிலிருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகள் ரதங்களின் பட்டங்களிலும் அவர் ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டு மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ராஜாவின் வர்த்தக புடவைகள் ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தபடி ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. அதிகாரம் 2. சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்ட நிர்ணயம் பண்ணி, சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரண்மனையை நமக்கு காட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கு தயவு செய்யும்.
இதோ இந்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுவதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகையிலும் இஸ்ரவேலின் நித்திய காலமாய் செலுத்த வேண்டியது சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனிக்கிறேன். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதி சூபம் காட்டுகிறதற்கு ஒழிய வேறே முகாந்திரமாக அவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம்? இப்பொழுதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவில் எருசலேம் இருக்கிற வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகி ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். லீபனோனின் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினார்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரும் கூட இருப்பார்கள். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கள் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கள் வார்கோதுமையும் 20,000 குடம் திராட்சரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினார். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதித்திரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்முடைய அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜ்யத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்க யுக்தியும் புக்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியை உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளம்பர நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யும் சகலவித கொத்து வேலை செய்ய என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்துள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் திராட்சரசு நம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக. நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லீபனோனில் வெட்டி அவைகளை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினார். தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறுஜாதியாரை எல்லாம் எண்ணி தொகையிடப்பட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான். அவர்கள் 1,53,600 பேராயிருந்தார்கள். இவர்களில் அவர்கள் 70,000 பேரை சுமை சுமக்கவும் 80,000 பேரை மலையில் மரம் வெட்டவும் 3,600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவனாகவும் வைத்தான். 3 பின்பு சாலமோன் எருசலேமில் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனாய் ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறி வைத்திருந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். அவன் தன் ராஜ்ய பரம்பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திவாரமானது முற்காலத்து அளவின்படி 60 முழ நீளவும் 20 முழ அகலவுமாய் இருந்தது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழ நீளவும் 120 முழ உயரவுமாயிருந்தது. அதன் புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து பசும்பொன்னினால் இழைத்து அதன் மேல் பெருச்சமல்களையும் சங்கிலி வேலையும் சித்தரித்து அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயுமின் பொன்னாயிருந்து அந்த மாளிகையில் ரத்தினங்கள் எல்லாம் அலங்கரித்தான். பொன்னானது யார்வீரின் பொன்னாயிருந்து அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன்தகட்டால் மூடி கொத்துவேலையாய் சுவர்களிலே கேருபீன்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தை கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழம், அதன் அகலம் 20 முழமாக இருந்தது. அந்த 600 தாலந்து பசும்பொன்னினால் இழைத்தான். ஆணிகளின் நிறைய 50 பொன் சேக்கலானது மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான். அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்தில் 2 கேர்பீன்களையும் சித்திர வேலையாக உண்டு பண்ணினான். அவைகளை பொன் தகட்டால் மூடினான். அந்த கேர்பீன்களுடைய சட்டைகளின் இளம் 20 முழமானது. ஒன்றினுடைய ஒரு சட்டை 50 முழமாக இருந்தது. ஆலயத்தை சுவரை தொடங்க மறுச்சட்டை 5 முழமாக இருந்தது. மற்ற கேர்பீன் சட்டையை தொட்டது. மற்ற கேருபீனின் ஒரு சட்டியும் 5 முழமாக இருந்தது. ஆலயத்தின் சுவரை தொட்டது. அதன் மறுமுனை சட்டியும் 5 முழமாக இருந்தது. மற்றொரு கேருபீன்கள் சட்டியை தொட்டது.
இப்படி அந்த கேருபீன்களின் சட்டைகள் 20 முழ விரிவாக இருந்தது. அவைகளின் தங்கள் கால்களில் ஊன்றி நின்றது. அவைகளின் முகங்கள் ஆலய உட்புறமாய் நோக்கி இருந்தது. இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையின் மேல் அதிலே ஒரு கேருபீன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான். ஆலயத்திற்கு முன்னாக 35 முழ உயரமான 2 தூண்களையும் அவர்களுடைய முனைகளின் மேல் இருக்கும் 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்ததிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முலைகளின் மேல் பற்ற வைத்த 100 மாதுளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளால் கோர்த்தான். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றையும் வலியுறுத்தி ஒன்றையும் இடப்புறத்திலே நாட்டி வலதுபுறமானதற்கு யாகின் என்னும் இடதுபுறமானதற்கு யோவாஸ் என்றும் பெயரிட்டான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வேத வாசின் முயற்சிக்கு ஆயுசோதனை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாகிட்டாலும் ஒவ்வொருவருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்து எங்களை ஆசீர்வதி. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.